நந்தினி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிடாம சாப்பிடு. ம், சரிம்மா. உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கட்டுமா? என்ன புதுசா கேட்குற? கேளு. கேள்வி தானே. உனக்கு ஏதோ நான் மாப்பிள்ளை பார்க்கறது ஏதோ உனக்கு பிடிக்காம இருக்குதா? இல்லை அந்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கலையா? என்ன விஷயம்? ஏன் சோகமாக இருக்க? அது அது ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு சுதர்சனை பிடிச்சிருக்கு. வேற யார் கூடயும் என்னால் என் லைஃப்பை ஷேர் பண்ணிக்க முடியாது. எனக்கு தெரியும் இப்படி தான் நடக்க போகுது கடைசியில் அப்படின்ட்டு. என்னம்மா சொல்கிற? உனக்கு இது முன்னாடியே தெரியுமா? ரொம்ப கரெக்டாக தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு கெஸ் இருந்துச்சு இது இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு. அம்மா, என்னை மன்னிச்சிக்கம்மா. நான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எனக்கு இது தெரியாது. நான் அவனை லவ் பண்ணுறது எதுவுமே. என்னைக்கு ஹரி என்கிட்ட பேச வந்தானோ அன்னையிலேருந்து எனக்கு என்னவோ தெரில, அவன் என்னை விட்டு தூர போகிற மாதிரியே இருக்கு. சரி அழாத. இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா ஹரி ஃபேமிலி இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நான் விட்டுருக்க மாட்டேன்ல. அதான் நான் சொன்னேனே, ஹரி ஃபேமிலி பிரதர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தெரியும்ட்டு. சரி அழுறத நிப்பாட்டு. உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். இன்னைக்கு 10 மணிக்கு ஹரி ஃபேமிலியும் உன்னைய பார்க்க வராங்க. அதாவது மேரேஜை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வராங்க. அம்மா, நீ என்னம்மா இப்படி பேசுகிற? அவங்க வராங்கன்னு சொல்கிற. நான் உங்ககிட்ட சுதாகரை லவ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கேம்மா. நீ இந்த நேரத்தில் ஹரி ஃபேமிலி வராங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உனக்கு ப்ரெஷர் கொடுக்க விரும்பலை. இது உன்னோட லவ். இது நீ தான் டிஃபெண்ட் பண்ணணும். நாளைக்கு வரவங்கள்ட்ட நீ தான் இதை பற்றி பேசணும். அம்மா, என்னம்மா சொல்கிற? ஆமாம் நந்தினி, நீ தான் அதை பண்ண போகிற. நல்லா யோசிச்சு நல்ல முடிவாயிட. இன்னைக்கு நான் சொல்ல போறேன்டா. இன்னைக்கு நந்தினிக்கிட்ட இதை சொல்லாம நான் விட மாட்டேன். ஐயோ, நான் எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலையே. நந்தினி, இது கிஃப்ட் இல்லை, என் மனசு. அப்படி சொல்லலாமா? இல்ல வேற எப்படி சொல்லலாமா? இந்நேரத்துல இந்த பையன் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஐடியா கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லை. சரி, போய் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்புவோம். நந்தினி, நான் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா. என்ன மெசேஜ் அனுப்பி இவ்வளோ நேரம் ஆகுது? அவளை ஆளே காணும். என்னாச்சு? வருவா வருவா. அவங்க அம்மாவெல்லாம் ஏமாத்திட்டு வர வேண்டாமா? கொஞ்ச நேரம் ஆகும். வெயிட் பண்றா சுதரு. இது அந்த ஹரியோட கார் தானே? இதே இப்போ நந்தினி வீட்டுக்கு போகும்போது ஒருவேளை நந்தினி ஓகே சொல்லிட்டாளா? அவங்க வீட்டில் அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆகுதா? அதுக்காக வந்திருக்காங்களா? அதனால தான் நான் ஃபோன் பண்ணியும் வரல போல. உலகமே இப்படிதான். சரி, அவளுக்கு அது ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும். என்ன ஏதோ சுதர்சன் மெசேஜ் வந்திருக்கு. கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்? அவளே அப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதில் தலையிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்துருவோம். இனி இந்த கிஃப்ட் எதுக்கு? அவன் எதுக்கு இப்படி சோகமா போறான்? ஏதோ கிஃப்ட் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு போயிடறான். என்ன ஆயிருக்கும்? நம்ம அம்மாட்ட பேசிட்டு இருந்த நேரத்தில் அவன் மெசேஜ் பண்ணனால கவனிக்கல. ஒருவேளை அவன் ஏதோ தப்பா நினச்சிட்டு போறான்னு நினைக்கிறேன். நீ இன்னும் அழுதுட்டு இருக்க? அழுவே நிப்பாட்டுமா. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க உன்னை பார்க்கறதுக்காக. நீ வா, கண்ணை தொடச்சிட்டே ரெடி ஆகும் ஃபர்ஸ்ட்டு. என்னம்மா பேசிட்டு இருக்கேன்? நான் வரமாட்டேம்மா. நான் ஹரிய விரும்பலை, நான் சுதர்சனை தான் விரும்புகிறேன். நான் வரமாட்டேன். அதுதான் எனக்கு தெரியுமே. ஆனால் உன்னோட லவ் நீ தான் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அதனால நீ வெளியில் வந்து தான் ஆகணும். நீ என்ன சொல்கிறியோ நீ அவங்கள்ட்ட சொல்லு. எது சொல்கிறதா இருந்தாலும் வெளியில் வந்து சொல்லு. டடா! என்ன மக்களே, இனி மிஸ் பண்ணீங்களா யாரும்? இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினாக இன்னும் 25 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை நம்ம 200 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு. சீக்கிரம் சீக்கிரம் அந்த ரெட் கலர் பட்டனை டக்கு டக்கு தட்டுங்க. ரெட் கலரோ ஒயிட் கலரோ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணலாம், இல்லை போரிங்காக போகுதா என்னன்னு சொல்லுங்க. ஓகே, பாய்.